குழந்தைகளோடு பேசுவது ஒரு மகிழ்ச்சி, குழந்தைகளுடைய சொல்லை கேட்பது ஒரு சுகம். இது எல்லாத்தையோட பெரிய சுகம் எது தெரியுமா? அந்த கையை பிடிச்சு பிள்ளைய தடவுறீங்க பாருங்க, அதுல கிடைக்கிற சுகத்துக்கு ஈடையானே கிடையாது. அப்பாக்களுக்கு தெரியும், மனைவி உள்ள பிரசவ அறையில இருந்து நீங்க வெளியில இருந்திருப்பீங்க, கொஞ்சம் வயசானவங்க இருப்பீங்க, ஒருவேளை பேரன் பேட்டி கூட நீங்க எடுத்திருக்கலாம். பிரசவ அறையில அந்த பிள்ளை உள்ள இருக்கும் போது நீங்க தமிழ் சினிமால காப்பாங்க ஆக்ரோஷமா வெளியில நடந்து ஒரு பயில அப்படி நடந்து நான் பார்த்துருக்கேன். அவன் பில் என்ன விசாரிச்சுட்டு ஆக்ரோஷமா எவனுங்க நடக்க மாட்டாங்க. சினிமாவை பார்த்து வேக வேகமா முன்ன பின்னு நடக்கணும். அப்ப அந்த ஆயாவோ இல்ல அந்த டாக்டரோ வந்து பொண்ணுங்க இல்ல பையனை நம்ம ஊர்ல முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு அப்பதானே சொல்லுவாங்க. அப்படின்னா உடனே கும்பிடலாம், ஆமா மகமாய் காப்பாத்திட்டான், ஐயோ முருகன் காப்பாத்திட்டான். அப்புறம் அந்த பிள்ளைய கொண்டு வராங்க, அந்த பிள்ளையனுடைய அப்பாட்ட தானே காட்டுவாங்க. முதல்ல அவன் வெளியில தானே நிக்கிறான், அதுவும் சின்ன பிள்ளை தானே, தொடர்றதுக்கு பயப்படுது, மெதுவா தொட்டு பார்க்குது, கால் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குல்ல, செக்கு அப்படி ஒரு சிவப்பு எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? பிறந்த பிள்ளையனுடைய கால் சிவப்பு இருக்கு, எப்படி இருக்குல்ல, தொடாமல் தொட்டு பார்க்கலாம். அவன் காதலியை தீண்டிய போது மகிழ்ந்தவன் தான், காதலி தீண்டிய போது கிடைச்ச இன்பம் ஜுஜுவிங்க. பிறந்த பிள்ளைய தொடும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்க. இந்த அனுபவம் இருந்தவர்களுக்கு தான் வள்ளுவனுடைய இந்த குரட்பா புரியும். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொக்கேட்டல் இன்பம் செவிக்கு. காது தேடல இன்பம் உனக்கு, உன் காது தேடு. நான் நல்ல பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், நம்ம அனுபவத்துக்கு போடுறாரு என்னங்கிறது அரபிக் குத்த, அதுதான் கேட்டுட்டு வந்திருக்கேன். என்னமா இருக்கு காதுல ஜிவ்வு ஜிவ்வுன்னு அடிக்குது. என்னென்ன மியூசிக் எல்லாம் கேட்டிருக்கேன், என்னென்ன வசனங்கள் கேட்டிருக்கேன். நீ காதுக்கு அதெல்லாம் இப்ப கொடுத்தது, நான் இல்லைன்னு சொல்லல. மிகச்சிறந்த பேச்சாளர்களுடைய பேச்சு கேட்டு அதெல்லாம் என் காதுக்கு இப்ப கொடுத்தது. எல்லாவற்றையும் கூட இப்ப என்ன தெரியுமா, ஒரு நாள் திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் என்னுடைய பிள்ளை என்ன பார்த்த அப்பா அப்படின்னானே, அந்த சொல் காதிலே கேட்டு நொடி இருக்கிறது. அந்த இன்பத்துக்கு ஈடு இணை கிடையாதுங்க. எந்த அடையாளமும் கிடையாது. மொழியின் சிறப்பை பற்றி அவர் பேசுவதே இல்லை, சொல்லின் சிறப்பை பற்றி பேசுவாரே என்று மொழியின் சிறப்பை வள்ளுவர் பேசியதே இல்லை. சொல்லுக சொல்லை பிரிதோற்றல் அச்சொல்லை வெல்லும் தன்மை இன்மை அறிந்து சொல்லின் சிறப்பை சொல்லுவார், மொழியின் சிறப்பை சொல்ல மாட்டார். தண்ணீரின் சிறப்பை சொல்லுவார், நதிகளினுடைய பெயரை சொல்ல மாட்டார். மலைகளினுடைய பெருமையை சொல்லுவார், ஒரு மலையின் பெயர் கூட அங்கே இருக்காது. அரசர்கள் எப்படி அரசாள வேண்டும் என்று சொல்லுவார், ஒரு அரசனுடைய பெயர் கூட திருக்குறளிலே இடம்பெறவில்லை என்பது. தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமலேயே நமக்காக மாபெரும் பொக்கிஷத்தை வழங்கிவிட்டு சென்றிருக்கிற அந்த ஞானி, அவர் வழங்கப்பட வேண்டியவர் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் அவர் என்று எந்த அவையிலும் நான் சொல்கிறேன். ஏன் அவரை வணங்க வேண்டும்? அந்த கால சமூகத்தில் உழவர்கள் எந்த இடத்துல இருந்தார்? சமுதாய ஜாதி அடுக்கிலே எங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள்? உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். ஆனா வள்ளுவர் வந்து சொல்றான், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மக்கெல்லாம் பொழுதுண்டு பின் செல்பவர். விவசாயிக்கு தான் முதலிடம், மற்ற அத்தனை ஜாதி அவன் பின்னாடிக்கு போகணும். இது புரட்சி, கண்டதே புரட்சி. இதுதான் சார் புரட்சி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் பொழுதுண்டு பின் செல்பவர். மற்ற அத்தனை இனத்தை சார்ந்தவர்கள் விவசாயியை வணங்கிவிட்டு பின்னே செல்லுங்கள் என்று சொன்ன புரட்சியை வள்ளுவனை தவிர வேறு எந்த சமூகத்தில் யார் செய்திருக்க முடியும்? தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமலே வள்ளுவன் வாழ்ந்தான் சொல்ல. வள்ளுவனுடைய காலத்தில்தான் சாக்ரட்டிஸும் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட சாக்ரட்டிஸை பற்றி எல்லா குறிப்பு இருக்கு. அவருக்கு சப்ப மூக்கம், அவரோட ஹைட் எல்லாம் பதிவு வச்சிருக்காங்க. வள்ளுவரை பத்தி நம்ம எதுவுமே பதிவு பேச, எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாத ஒருவர் நமக்கு இத்தனை வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும் என்றால் நாம் எல்லாம் எத்தனை கொடுத்து வைத்தவர்கள் என்பது. இப்படி ஒரு செல்வம் நமக்கு கிடைப்பதற்கு நாம் எத்தனை எத்தனை பிறவிகளிலே செய்த தவமோ இந்த தமிழ் மண்ணிலே வந்து நாம் பிறந்திருக்கிறோம். வள்ளுவம் போன்ற ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைக்கிறது. வள்ளுவன் அதில் ஒரே ஒரு உதாரணம் நம்ம முடிச்சுக்கலாம்.
கவிதையிலிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்ளாதீர்கள், வாழ்க்கையிலிருந்து கவிதையை கற்றுக்கொள்ளுங்கள் நான் சொன்னேன். இப்ப என்னுடைய அனுபவத்தை சொன்னாதான் உங்களுக்கு அது புரியாது. என்னுடைய மகள் மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு சென்றார். அப்ப செல்கிற அன்றைக்கு எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பயம். ஏன்னா நான் சும்மாவே சௌகாஜானகி மேடம் செய்யணும், ஆனா ஒண்ணு கண்ணீர் ஆறாப்பு இருக்கும். கொண்டு ஊருக்கு போறேன்னா திரும்பி வரத்துக்கு 1 வருஷம் ஆகும்னா நான் அமக்களம் பண்ணிடுவேன்னு எல்லாரும். ஆனா நான் பாருங்க அன்னைக்கு எனக்கு அழுகே வரல, கொஞ்சம் கூட அழுக வருது. அதெல்லாம் பேக் பண்ணியா, பாஸ்போர்ட் ரெடியா, விசா தனியா பேப்பர்ஸை தனியா வச்சுக்க, கையில இதை வச்சுக்க, மெடிசின்ஸை கையில வச்சுக்க, கொஞ்சம் டாலர்ஸ் வச்சுக்க. எல்லாம் ஊருக்கு போனா நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லுவோம், அதேதான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன சந்தேகமா பாக்குறாங்க, மாரகிற கழண்டுச்சா, இப்பதான் ஹாஸ்பிட்டல் வேற வந்திருக்கு, என்ன பிரச்சனை, இதுக்குள்ள அழ ஆரம்பிச்சிருக்கணுமே. Crying scene still not started. அழகே இல்லைங்க, அழகே வரலைங்க, மனசு மறந்து போயிடும் சில சமயத்துல. என்ன செய்யுதுன்னு தெரியாம மனசு அவளுக்கு வழக்கம். ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு, பிரிக்கிற நேரம் வந்தாச்சு. நம்மள உள்ள விட மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திரும்பி பாரு கையாட்டுறார். நான் பயங்கர வீட்டுக்காரர் அவரு அழாம அப்படி நிக்க கூடாது, அவரு கண்ணதான தெரிஞ்சுக்காரு. நான் சிங்கம் மாதிரி அழாம நிக்கிறேன். அப்ப கூட அவங்களுக்கு சந்தேகம் ஏதோ ஆயிடுச்சு. அவ கிளம்பிட்டா. வணக்கம். அவ கிளம்பிட்டா, கார்ல ஏறியாச்சு, வந்தாச்சு. அப்புறம் அங்க இருந்து வீடியோ கால்ல பேசுறான். அம்மா பிளைட்ல ஏறிட்டம்மா, அம்மா பாய்மா, பாய்டா அப்படின்ட்டு அந்த ஸ்கிரீனை நான் தொட்டு பார்த்தேன், ஸ்கிரீனை தடவி பார்த்தேன். குரல் எனக்கு கேக்குதுங்க, அவ சொல்ல எனக்கு புரிகிறது, அவ எங்க இருக்கான்றது எனக்கு தெரியுது. என் பிள்ளை என்னால தொட முடியல, பிள்ளை தொட முடியல. என்னென்ன வீடியோ வந்தா என்ன, இந்த பிள்ளையை தொடுகிற இன்பத்தை எந்த சாதனம் எனக்கு இனிமேல் கொடுக்கும்? நான் என்ன செய்யணும், அடுத்தது எப்ப வெக்கேஷனுக்கு வருவான்னு நான் பார்க்கணும். வந்த உடனே அவ கையை நான் தொட்டு பார்க்கணும், கையை பிடிச்சு பார்க்கணும். அவளை சின்ன வயசுல தூக்கி சுமந்த இல்ல, அந்த 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 அவளுடைய கன்னத்தை, அவளுடைய கைகளை திரும்பவும் வருட வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறதே. அது வள்ளுவனுக்கு எப்படி தெரிந்தது? இது இன்றைக்கு இந்த 22ஆம் வருடத்திலே வாழ்கிற பாரதி என்கின்ற ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அனுபவம் 2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த வள்ளுவனுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? ஆனா அவன் சொல்றான், மக்கள் நெய்தீண்டல் உடற்கின்பம் என்று சொல்லுகின்றான். குழந்தைகளை பார்ப்பது ஒரு அழகு, குழந்தைகளோடு பேசுவது ஒரு மகிழ்ச்சி, குழந்தைகளுடைய சொல்லை கேட்பது ஒரு சுகம். இது எல்லாத்தையோட பெரிய சுகம் என்ன தெரியுமா? அந்த கையை பிடிச்சு பிள்ளைய தடவரைக்க பாருங்க, அதுல கிடைக்கிற சுகத்துக்கு ஈடுணையே கிடையாது. அப்பாக்களுக்கு தெரியும், மண்ணில் உள்ள பிரசவ அறையில இருந்து நீங்க வெளியில இருந்திருப்பீங்க, கொஞ்சம் வயசானவங்க இருப்பீங்க, ஒருவேளை பேரம் பேட்டி கூட நீங்க எடுத்திருக்கலாம். பிரசவ அறையில அந்த பிள்ளை உள்ள இருக்கும் போது நீங்க தமிழ் சினிமாவில் ஆக்ரோஷமா வெளியில நடந்தது. ஒரு பயில அப்படி நடந்து நான் பார்த்துருக்கேன். அவன் பிரியாணி விசாரிச்சிருக்கேன். ஆக்ரோஷமா எவனுங்க நடக்க மாட்டாங்க, சினிமாவை பத்தி வேக வேகமா முன்ன பின்னு நடக்கணும். அப்ப அந்த ஆயாவோ இல்ல அந்த டாக்டரோ பொண்ணுங்க இல்ல பையனை நம்ம ஊர்ல முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு அப்பதானே சொல்லுவாங்க. அப்படின்னா உடனே கும்பிடுறோம், ஆமா மகமாய் காப்பாத்திட்டான், ஐயோ முருகன் காப்பாத்திட்டான். அப்புறம் அந்த பிள்ளைய கொண்டு வராங்க, அந்த பிள்ளையனுடைய அப்பாட்ட தானே காட்டுவாங்க. முதல்ல அவன் வெளியில தானே நிக்கிறான், அவன் சின்ன பிள்ளை தானே, தொடர்றதுக்கு பயப்படுது, மெதுவா தொட்டு பார்க்குது. கால் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குல்ல, செக்கு அப்படி ஒரு சிவப்பு எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? பிறந்த பிள்ளையனுடைய கால் சிவப்பு இருக்கு, எப்படி இருக்குல்ல, தொடாமல் தொட்டு பார்க்கலாம். அவன் காதலியை தீண்டிய போது மகிழ்ந்தவன் தான், காதலி தீண்டிய போது கிடைச்ச இன்பம் ஜுஜுவிங்க. பிறந்த பிள்ளைய தொடும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்க. இந்த அனுபவம் இருந்தவர்களுக்கு தான் வள்ளுவனுடைய இந்த குரட்பா புரியும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொக்கேட்டல் இன்பம் செழிக்கு. காது தேடல இன்பம் உனக்கு, காது தேடு. நான் நல்ல பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், நம்ம அனுருக்கு போடுறாரு, என்னங்கிறது அரபிக் குத்த
அதுதான் கேட்டுட்டு வந்திருக்கேன். என்னமா இருக்கு காதுல ஜிவ்வு ஜிவ்வுன்னு அடிக்குது. என்னென்ன மியூசிக் எல்லாம் கேட்டிருக்கேன், என்னென்ன வசனங்களை கேட்டிருக்கேன். நீ காதுக்கு அதெல்லாம் இப்ப கொடுத்தது, நான் இல்லைன்னு சொல்லல. மிகச்சிறந்த பேச்சாளர்களுடைய பேச்சு கேட்டிருக்கேன், அதெல்லாம் என் காதுக்கு இப்ப கொடுத்தது. எல்லாவற்றையும் கூட இப்ப என்ன தெரியுமா, ஒரு நாள் திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் என்னுடைய பிள்ளை என்ன பார்த்த அப்பா அப்படின்னு அந்த சொல் காதிலே கேட்டு நொடி இருக்கிறது. அந்த இன்பத்துக்கு ஈடு இணை கிடையாதுங்க. மக்கள் மெய்த்தீங்கள் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செழிக்கு என்று சொன்னாங்க. ஏன் வள்ளுவம் நமக்கு வாழ்க்கைக்கு வழி சொல்லுகிறது என்றால், 2000 வருஷம் முன்னாடி வள்ளுவர் இப்ப இங்க வந்தான்னு வச்சுக்கீங்களா, சும்மா ஒரு கற்பனை. வள்ளுவர் இங்க வந்து இப்பதான் மெட்டாவர்ஸ்ல யார் வேணா எங்க வர முடியும். வள்ளுவர் இங்க வர வச்சுட்டு வைங்க, முதல்ல நம்ம பார்த்தா பயப்படுவார் மனுஷன். எல்லாமே உனக்கு பிடிச்சிக்கிட்டே திரியுதேன்னு அவருக்கு புரியவே தெரியாது. அதை பார்த்துட்டா வண்டி ஓட்டுறாங்க நம்ம பிள்ளைங்க, நம்ம புள்ளிங்கோ அதை பார்த்துட்டா வண்டி ஓட்டுறோம். பாவம் அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் வர்ற அந்த பிள்ளைங்களை எந்த கழுத 10 நிமிஷத்துக்குள்ள சாப்பாடு வேணும்னு கேட்டு நம்ம என்னைக்கே கேட்கணும். டெலிவரி இன் 10 minutes நான் கேட்டேன். அவங்க எங்க வீட்லயே நான் சோறு சமைக்க ஆரம்பிச்சா 1 மணி நேரமாவது ஆகும். ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணா 25 நிமிஷமாவது ஆகும். அது நம்ம முகத்தை பார்ப்பான், இது 2 இட்லி மேல தேராதுன்னா 1/2 மணி நேரம் எதுவும் கொடுப்போம். சிலது வகையே ஆர்டர் பண்ணணும்னா ஓரளவு சீக்கிரம் கொடுப்போம். 1/2 மணி நேரம். ஒரு ஹோட்டல் 1/2 மணி நேரம் வெயிட் பண்றோம், வீட்டுல 1 மணி நேரம் வெயிட் பண்றோம். ஆர்டர் பண்ணா மட்டும் 10 நிமிஷத்துல நம்ம சாப்பாடு வரணுமா? அதை எடுத்துக்கொண்டு வருகிற சகோதரனுடைய உயிருக்கு யார் பொறுப்பு நண்பர்களே? எப்படிதான் வர்றாங்க? ஒரு கையில ஓடிட்டு ஒரு கையில போன்ல மேப்ப பார்த்துட்டு வர்றாங்க. என்ன யாருடைய பொறுப்பு உங்களுடைய உயிருக்கு? ஓடி 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 அந்த பையன் வருது. இவ்வளவு விரைவு, இவ்வளவு வேகத்தோடு இந்த பிள்ளைகள் நம்மிடம் வருகின்றது. இந்த மாதிரி ஒரு தலைமுறை வாழ்க்கையை வேகத்தோடு நடத்தி கொண்டே போகிறது. எதையுமே இருந்து அனுபவித்து ரசிப்பதற்கு நேரமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்களே. இந்த வாழ்க்கையை பற்றி வள்ளுவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார்? வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு வரம் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையை தோன்று புகழோடு தோன்றுகன்னு சொன்ன. புகழோடு தோன்ற முடியுமா? இல்ல. புகழோடு யார் பிறக்க முடியும்? ஆனா நீ ஒரு சமூகத்தின் முன்பு நிற்கிற போது புகழுக்குரியவர் என்று இந்த சமூகம் முன்னே அங்கீகரிக்கும்படி நீ தோன்று என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ்க்கைக்கான பாடங்களை வள்ளுவர் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் அந்த வள்ளுவர் இங்கே வந்தால் அவருக்கு நம்முடைய வாழ்க்கை புரியவே புரியாது. நம்ம வச்சிருக்கிற போன் என்னன்னு அவருக்கு தெரியாது. அந்த காலத்துல கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்களா? தெரியல. கண்ணில் ஏதோ போட்டுருக்காங்க, அது என்ன தெரியல. நீ போட்டுக்கிற சட்டையை பார்த்தா பயமா இருக்கு பாருங்க. சில பிள்ளைங்க வந்து தலையில கலர் சுத்துச்சு. கலர் போடுங்க வேணாங்கல்ல, பிங்க் கலர் ப்ளூ கலர்லாம் போட்டுருக்காங்க. சில பேர் கீரி பிள்ளைய தலையில படுக்க வைக்க மாதிரி கிராப் போட்டுருக்கு. அவன் தலையில ஒரு கீரி பிள்ளைய படுத்துருக்கு, அதை தொட்ட கை எரியுது. அவருக்கு எவ்வளவு பயமா இருக்குங்க. ஒன்றுமே புரியல பாருங்க உலகத்துல. நீங்க எல்லாம் மனுஷங்க தானே. அப்போ காலத்தால 2000 வருஷம் வித்தியாசம். வள்ளுவத்த ஒரு சின்ன பையன் போய் பேசுறான்னு வச்சுக்கீங்களேன், டாடா பீச் பத்தியா? அப்படி என்றால் என்ன? பீச்சே தெரியாதா? நீ சுத்த வேஸ்ட். அந்த பையனுடைய மனப்பான்மையில் வள்ளுவர் எதுவுமே தெரியாதவர் இல்ல. So there is a difference between knowledge and wisdom. Knowledge என்பது வேறு, wisdom என்பது வேறு. அறிவு என்பது வேறு, விவேகம் என்பது வேறு. அறிவு என்பது நம்ம கிளாஸ்ல படிக்கிறது, கால்குலஸ் படிக்கிறோம், ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போனா அதற்கான இதை படிக்கிறோம், எம்பிபிஎஸ் படிக்க போனா அதுக்கான படிக்கிறோம், ராக்கெட்ஸ் லான்ச் பண்றோம். இந்த ஒரு சின்னஞ்சிறு போனுக்குள்ள என்னென்னவோ இருக்கு. இதெல்லாம் பற்றி தெரிந்து வைத்திருப்பது அறிவு. வள்ளுவருக்கு அப்படி பார்த்தால் இந்த அறிவு உலகத்தில் பின்தங்கி இருக்கிறார். அவருக்கு இது எதுவுமே தெரியாது. ஆனா knowledge will change with time, wisdom will never change with time. விவேகம் என்பது காலங்களால் மாற்றப்பட முடியாதது. அந்த விவேகத்தின் முடிசூடா மன்னராக வள்ளுவர் என்றென்றைக்கும் இந்த சமநிலத்தில் இருக்கிறார். நான் சொல்லுவதற்கு 1000 கவிதைகள் இருக்கின்றன, 100 குறட்பாக்கள் இருக்கின்றன. ஆனால் நேரத்தின் அருமை கருது. இது ஒரு அறிமுகம் உங்களுக்கு. இந்த கற்றறிந்தவர்கள் கூடிய சபையில் நான் வள்ளுவத்தை பற்றி பேச வேண்டும். நான் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசியிருக்கிறேன்.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்பியது ஒரு விஷயம் தான். படிக்கிற பழக்கம் என்பதை உங்கள் மனம் எதை தேடுகிறதோ அதிலிருந்து துவங்கும். எதுவுமே தெரியல மேடம், எதை படிக்கிறதுனே எனக்கு தெரியல, எனக்கு புரியலன்னா வள்ளுவத்தில் இருந்து தொடங்கும். வள்ளுவத்தில் இருந்தால் போனாலும் ரோட்ல நாம படித்த வள்ளுவம் அது பரீட்சைக்காக. வள்ளுவருக்கும் உங்களுக்கும் இடையில யாருமே இல்லாம படிங்க, யாருமே எல்லாம் படிங்க. சில சொற்களுக்கு பொருள் தெரியவில்லைன்னா அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஆனால் வள்ளுவருக்கும் உங்களுக்கும் ஏன்னா ஐயோ அவர் தான் ஆச்சு, அவர் இறந்து போய் 2வது வருஷம் ஆச்சு, அவர்ல சாதனை இங்கதான் இருக்காரு, அவருடைய நூலின் வடிவத்தில் வாழ்கிறார். அவருக்கும் உங்களுக்கும் நடுவில் யாரும் இல்லாமல் வள்ளுவத்தை படியுங்கள். வாழ்க்கையின் பல புதிய கதவுகள் உங்களுக்காக திறக்கும். அப்படி திறக்கும் போது ஒரு குரல் உங்களுடைய ஞாபகத்துக்கு வரும். நகல்தொறும் நூல்நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடரும். நகல்தொறும் நூல்நயம், படிக்க படிக்க இன்பம் தருகிற புத்தகம் என்று சொன்னார் அல்லவா? அப்படி படிக்க படிக்க இன்பம் தருகிற புத்தகங்களை வள்ளுவரிலிருந்து தொடங்கி கூட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் என்று சொல்வதற்காகத்தான் வள்ளுவரை நான் தேர்ந்தெடுத்தேன். வாசிப்பு என்பது வாழ்க்கையை வளமையாக்குகிற ஒரு விஷயம். ஐயா நிறைய கவிதை சொன்னாரு. நான் ஒரு கவிதை சொல்லி முடிச்ச தர சரியா இருக்கும். எனக்கு உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையிலிருந்து வெளியில வந்த போது நம்ம ஊர்ல சில பேருக்கு எப்படி விசாரிக்கிறதுன்னு தெரியாது. என்ன உங்களுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்டதான் எல்லாருக்கும் அது யாருக்கு என்னன்றது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. 2வது கேள்வி, அப்படின்னா உங்களுக்கு வயசாயிருச்சு, இது வயசானவங்களுக்கு தான் வரும், உனக்கு யாருப்பா சொன்ன என்ற போது எனக்கு ஜெயபாலன் என்ற கவிஞர் என்று கவிதை ஞாபகத்துக்கு வரும். அதோடு நான் முடித்துக் கொள்ள போகிறேன். இந்த கவிதையை தயவு செஞ்சு நல்லா கேளுங்க, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கவிதை. இந்த கவிதை யாரும் பேசிக்கிறாங்கன்னு அவர் சொல்லல, ஆனா நாம கற்பனை செய்து கொள்ளலாம். கொஞ்சம் வயசான ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். கணவன் மனைவியாக இருக்கலாம், முன்னாள் காதலர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுக்காரர்களாக யார் வேணும். ஆனா அந்த பெண் அந்த ஆணை பார்த்து கேட்கிறாள், ஆண்டு பலவாகினும் நரையில்லா மனசடா உனக்கு என்றாள் தோழி. ஆண்டு பலவாயினும் நரையிலா மனசடா உனக்கு என்றாள் தோழி. தோழி, இளமை என்பது வாழும் ஆசை. தோழி, இளமை என்பது கற்றிடும் வேட்கை. இளமை என்பது படித்தலின் சுகம். இளமை என்பது முடிவிலா தேடல். இளமை என்பது நிச்சய காதல். இளமை என்பது அயராத ஆடலும் பாடலும் கூடலும் என்று. தோழா, உனக்கு எத்தனை வயசு என்றாள் தோழி. சாகும் வரை வாழும் வயசு என்று சொன்னேன். நண்பர்கள், இந்த வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வரம். ஒரு விபத்து நேருகிற போது, ஒரு செட்பேக் வர்ற போது, ஒரு பிரச்சனை வருகிற போதுதான் வாழ்க்கை எவ்வளவு அருமையானது என்பது நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு என் தோட்டத்திலே மலர்கின்ற சின்ன சின்ன பூக்கள் கூட கூடுதல் அழகோடு மிளர்கின்றன. ஏன் தெரியுமா? இவ்வளவு நாள் அந்த பூக்களை நாம் பார்த்ததே இல்லை. ஆனால் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து சுவைக்கக்கூடியது என்ற ஞானம் வருவதற்கு கூட ஒரு பின்னடைவு தேவையாக இருக்கிறது. அந்த பின்னடைவுக்கு பிறகு வாழ்க்கையை பார்க்கிற போது பூக்களாய் பூத்து கிடக்கிறது வாழ்க்கை. உறவுகளால் மலர்ந்திருக்கிறது, புத்தகங்களால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையை சுவையுங்கள், ரசியுங்கள். நன்றி, வணக்கம். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய் வாரின் தலை முயுவ விளக்க உரை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். சாலமன் பாப்பையா விளக்க உரை. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய் வாரின் தலை முயுவ விளக்க உரை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். சாலமன் பாப்பையா விளக்க உரை. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன்
தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை முயுவ விளக்க உரை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். சாலமன் பாப்பையா விளக்க உரை. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை முயுவ விளக்க உரை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். சாலமன் பாப்பையா விளக்க உரை. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை முயுவ விளக்க உரை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். சாலமன் பாப்பையா விளக்க உரை. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை முயுவ விளக்க உரை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். சாலமன் பாப்பையா விளக்க உரை. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை முயுவ விளக்க உரை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். சாலமன் பாப்பையா விளக்க உரை. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை முயுவ விளக்க உரை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். சாலமன் பாப்பையா விளக்க உரை. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை முயுவ விளக்க உரை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். சாலமன் பாப்பையா விளக்க உரை. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை முயுவ விளக்க உரை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். சாலமன் பாப்பையா விளக்க உரை. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள்.